ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பேனல் நீங்க எடுத்துட்டாலும் அதுல வந்து சேஃப்டி டிவைஸ் இருக்கும் சரிங்களா. அந்த சேஃப்டி டிவைஸ்ல ஒன் ஆஃப் த ஒரு சேஃப்டி டிவைஸ் தான் நம்ம வந்து எம்பிசிபி சரிங்களா. இது வந்து மோட்டார் ப்ரொடக்டர் சர்க்யூட் பிரேக்கர். இப்ப இந்த எம்பிசிபி வந்து எப்படி வந்து நமக்கு ஃபீட்பேக் தருது, இப்ப இது ஆன் கண்டிஷன்ல இருக்கா இல்ல வந்து ட்ரிப் கண்டிஷனுக்கு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஃபீட்பேக் எடுக்கிறோம், அந்த ஃபீட்பேக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் இந்த என்ஓஎன்சி எலிமெண்ட் சொல்லுவோம் சரிங்களா. இந்த இந்த என்ஓஎன்சி எலிமெண்ட்டை நம்ம வந்து எம்பிசிபி பாத்தீங்களா, எம்பிசிபில வந்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்ப இந்த எம்பிசிபில பிக்ஸ் பண்ணிட்டோம்னா உள்ள வந்து மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இதை பாருங்க நல்லா பிக்ஸ் ஆயிடுச்சு. இதுல வந்து ஒரு என்சி கொடுத்துருக்காங்க, என்சியும் ஒரு என்ஓவும் நமக்கு அவைலபிள் சரிங்களா. இப்ப உள்ள வந்து மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். இந்த எம்பிசிபி எப்போ வந்து ஆன் கண்டிஷன்ல இருக்கோ அப்போ வந்து என்ஓ வந்து என்சி ஆகும், என்சி வந்து என்ஓ ஆகும் சரிங்களா. இப்ப அந்த கான்செப்ட்ல தான் நான் வந்து ஒயரிங் பண்ணிருக்கேன். எனக்கு பாருங்க இந்த எம்பிசிபி வந்து ஆன் கண்டிஷன்ல இருக்கு. எனக்கு இப்ப இந்த எம்பிசிபி ஆன் கண்டிஷன்ல இருக்கப்ப நான் வந்து இதுல உள்ள என்ஓ கான்டாக்ட் மூலியமா நான் வந்து இதுக்கு வந்து ஒயரிங் பண்ணிருக்கேன். அப்போ வந்து எனக்கு கிரீன் லைட் வந்து இண்டிகேஷன் வந்து வருது சரிங்களா. இப்ப இந்த பாருங்க இதுல நான் வந்து இந்த என்ஓ கான்டாக்ட வச்சு நான் வந்து இந்த கிரீன் லைட்டை வந்து ஆன் பண்ணிருக்கேன் சரிங்களா. அப்போ என்ன ஆகுனா எனக்கு வந்து என்ஓ கான்டாக்ட் வந்து ஆன் கண்டிஷன்ல என்சி ஆயிடுது. என்சி ஆனதுனால பவர் சப்ளை போயிட்டு எனக்கு வந்து கிரீன் இண்டிகேஷன் வருது. அதே இது நான் வந்து ட்ரிப்பிங்கோ இல்ல ஆஃப் கண்டிஷன் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண பாருங்க எனக்கு வந்து இண்டிகேஷன் என்ன வந்து ரெட் இண்டிகேஷன் வந்துச்சு. அதுக்கு நான் ஒயரிங் வந்து என்சி வச்சு வந்து ஒயரிங் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து சைரனும் பிளஸ் வந்து ரெட் இண்டிகேஷனும் எனக்கு வந்து ஒரே டைம்ல வந்து வருது. இப்ப நான் திருப்பி ஆன் கண்டிஷனுக்கு போயிட்டு எனக்கு வந்து ரொம்ப கிரீன் வந்துச்சு சரிங்களா. ஆன் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷன், ஆன் கண்டிஷன் ஆஃப் கண்டிஷன். இப்படிதான் நம்ம வந்து சேஃப்டி டிவைஸோட ஃபீட்பேக் வந்து எடுக்கிறோம். அந்த ஃபீட்பேக்கா யூஸ் பண்றதா அந்த என்ஓஎன்சி எலிமெண்ட். அது வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலா வந்து இதுல வந்து எம்பிசில வந்து பிக்ஸ் பண்ற மாதிரி பண்ணணும் சரிங்களா. பிக்ஸ் பண்ணணும். அப்ப வந்து உள்ள மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ல என்ஓ கான்டாக்ட் என்சியாவும் என்சி கான்டாக்ட் என்ஓவும் அதுல இருந்து நம்ம வந்து ஃபீட்பேக் எடுத்து நம்ம வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து அலாரம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கண்ட்ரோலிங் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கண்ட்ரோல் பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்க எலக்ட்ரிக்கல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ், சின்ன சின்ன டவுட்ஸ் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வந்து ப்ராக்டிக்கல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். கண்டிப்பா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றவங்களுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஓகே, தேங்க்யூ.